மதுரை சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக நடைபெற்ற நிலையில் தூங்கா நகரமே விழாக்கோலம் பூண்டுள்ளது. மதுரை மீனாட்சியம்மன் கோயில் சித்திரை திருவிழா கடந்த 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்நிலையில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் இன்று காலை நடைபெற்றது. அதையொட்டி 10 டன் வண்ண பூக்களால் திருக்கல்யாண மேடை அலங்கரிக்கப்பட்டது. இதையடுத்து மணக்கோலத்தில் எழுந்தருளிய மீனாட்சியம்மன் சுந்தரேஸ்வரருக்கு காலை 8:35 மணிக்கு மேல் 8:59 மணிக்குள் ரிஷப லக்னத்தில் வேத மந்திரங்கள் மங்களவாத்தியங்கள் முழங்க திருக்கல்யாணம் கோலாகலமாக நடைபெற்றது. இந்த திருக்கல்யாண நிகழ்வு நம்ம வீட்டு கல்யாணம்னு இதை நினைப்பாங்க. இந்த கல்யாணத்தில் நினைக்கிறப்ப எப்படி தெரியுங்களா, இது மீனாட்சி கல்யாணம் மட்டுமில்லை, இது நம்ம வீட்டு கல்யாணம். இந்த திருமணத்தின் போது சமையல் பண்ணுறதுக்கு தனியாக ஆள் போட மாட்டாங்க. நம்ம ஆட்களே போய் பொருள் கொண்டு போய் அருவாள் பனை கொண்டு போய் காய்கறி நறுக்கி கொடுத்து வந்தவங்களுக்கு பரிமாறி இலைய எடுத்து இது எங்கள் வீட்டு கல்யாணம் நம்ம வீட்டு கல்யாணம் அப்படின்னு அவங்க சொல்கிற அந்த அழகு இன்னும் சந்தோஷமாக இருக்கும். மதுரை மக்களுக்கு கிடைத்த ஒரு மங்களகரமான விழா எது என்று கேட்டால் மீனாட்சி திருக்கல்யாணம் தாங்க. பவளக்கனிவாய் பெருமாள் தாரை வார்த்து கொடுக்க மீனாட்சியம்மன் கழுத்தில் வைரக்கல் பதிக்கப்பட்ட திருமாங்கல்யம் அணிவிக்கப்பட்டது. அப்போது விழாவில் பங்கேற்ற ஆயிரக்கணக்கான பெண்களும் தங்களது திருமாங்கல்ய கயிறை புதிதாக மாற்றிக்கொண்டனர். எனக்கு திருமணம் ஆகி 30 வருஷம் ஆச்சு. இந்த மீனாட்சி சொக்கநாதர் கல்யாணத்தை இன்னைக்கு தான் வந்து நான் பார்க்குறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, கண்கள்லாம் காய்ச்சா இருந்துச்சு. இதுதான் வருஷ கல்யாண நாள். கல்யாணமாகி 2 மாதம் ஆயிருக்கு. இங்கே மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்து மாற்றணும்னு ஆசைப்பட்டு இங்கே வந்து நாங்கள் மாற்றிருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கு மேரேஜ் ஆகி 2 மந்த்ஸ் ஆகுது. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் இங்கே வந்து மாற்றுறது ரொம்ப ஹாப்பியாக. தாலி மாற்ற வந்திருக்கேன். தாலி மாற்றுறது வந்து ஒரு கணவனுக்காக மாற்ற வரல. அதாவது எங்களுடைய சாஸ்திரப்படி நாங்கள் வந்து நித்திய சுமங்கலி, தீர்க்க சுமங்கலி இருக்காங்க, அவங்க கணவன் உள்ளவங்க. நாங்கள் நித்திய சுமங்கலி, நாங்கள் ஒருத்தவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணும்போது சுமங்கலியாக ஆசீர்வாதம் பண்ணுவோம். அதுக்காக மதுரை மீனாட்சியை நினச்சி இன்னைக்கு நான் தாலி மாற்ற வந்திருக்கிறேன். லட்சக்கணக்கான பக்தர்கள் மதுரையில் குவிந்துள்ளதால் 3000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதன் ஒரு பகுதியாக பழமுதிர் சோலை திருவருள் முருக பக்தர்கள் சபை சார்பில் 25ஆம் ஆண்டாக 1.5 லட்சம் பக்தர்களுக்கு திருக்கல்யாண விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டது. பரவ மார்க்கெட்டு, காய்கறி மாட்டுத்தாணி மார்க்கெட்லேருந்து நம்மளுக்கு 8 டன் காய்கறி கொடுக்குறாங்க. நம்ம மதுரை பக்தர்கள், வெளிநாட்டிலேருந்து வர்ற பக்தர்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட 10 டன் வரைக்கும் அரிசி, 4 டன் முந்திரி பருப்பு, 4 டன் சமையல் எண்ணெய்கள், பலசரக்கு பொருட்கள் இந்த மாதிரி கொடுக்கறதுனால இவ்வளோ பெரிய திட்டத்தை நாங்கள் வெற்றிகரமாக நடத்துகிறோம். கோயில் திருவிழாவில் ஊரே திருவிழா, எல்லாரும் ஜாதி மதம் பார்க்காம வந்து கலந்துக்கிறாங்க, சாப்பிட்றாங்க, சாமியை பார்க்குறாங்க. ஒவ்வொரு நாளும் மதுரைக்காரங்களுக்கு ஒரு அழகு இருக்குது. சாமிக்கே கல்யாணம் பண்ணி ஊருக்கே சாப்பாடு போடுற அழகு பார்க்குற மதுரைக்காரங்க கூட நாங்களும் சேர்ந்து இந்த சேவை செய்யறதுல ரொம்ப சந்தோஷமாக. நாளை மாசி வீதிகளில் மீனாட்சியம்மனும் சுந்தரேஸ்வரரும் வலம் வரும் திரு தேரோட்டம் நடைபெற உள்ளது. தொடர்ந்து மே 1ஆம் தேதி சிகர நிகழ்ச்சியான கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபவம் நடைபெற உள்ளதால் மதுரையே விழா கோலம் பூண்டுள்ளது. இது ஜாலியோ ஜாலியோ ஜிம்கானா, நீ ஃபேமிலியோட பாருங்கண்ணா. செட்டு ஹோஸ்ட் பேண்ட் ரெடி, இப்ப கெஸ்டோட பரப்பண்ணா.